கடலூரில் ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க. அதாவது அந்த பாலத்தை தாண்டி யாரும் நைட்டு 10 மணிக்கு மேலே போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. சேகருக்கு வந்து ஒரு சவாரி ஒன்று வந்திருக்குங்க. அதாவது என்னன்னா, அந்த சவாரி வந்து அந்த பாலத்தை தாண்டி கொண்டு போய் விடுற மாதிரி தாங்க இருந்திருக்கு. இவரும் அந்த சவாரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாலத்தை தாண்டி கொண்டு போய் விடுறாருங்க. அவர் பாலத்தை தாண்டி கொண்டு போய் விடுறப்ப மணி வந்து ஒரு 9:30 மணி இருக்குங்க. ஆனால் அவர் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றப்ப 11, 11:30 இருக்குங்க. இவர் கரெக்டாக அந்த பாலத்துக்கு வரும்போது ஒரு பொண்ணு ஒன்று சின்னோண்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்குங்க. இவர் என்னடா இது, இந்த டைமில் வந்து யாருமே அந்த பாலத்தை தாண்டி போக மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, உள்ளூரில் இருக்க யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, எதுவும் வெளியூராக என்ன எதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏமா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அந்த பொண்ணும் நான் இந்த இடத்துக்கு போகணுண்ணா அப்படின்னு சொல்லியிருக்குங்க. பொண்ணே இவர் சரி நான் போகிற வழி தான் ஏறுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டாருங்க. அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறுறப்ப அண்ணா நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்குங்க. இவரும் அந்த பொண்ணு வந்து கை குழந்தைய வச்சுருந்ததுனால சரி பால் கொடுப்பாங்க போல், அதனால பின்னாடி திரும்பி பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிம்மா ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லி இவரும் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் ஓட்ட ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கப்பயே ஃப்ரண்ட் மிரர்லேருந்து யதார்த்தமாக பின்னாடி பார்க்குறாருங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் தாங்க அந்த இடத்துல நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, பின்னாடி இருந்த அந்த பொண்ணு அந்த குழந்தைய 2ஆக பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துருக்குங்க. வீடியோ முழுசாக பார்க்க ஏரோ மார்க் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.